சார் அதே மாதிரி அடிக்கடி நீங்க ஒரு விஷயம் சொல்றது உண்டு. முருகருக்கு தேவைனா முருக பக்தர் கிட்ட முருகரே கேட்பாரு. அது எப்படி சார் முருகர் கேட்பாரு? இப்ப எல்லாரும் கேட்கற கேள்விதான். முருகர் சொன்னாரா? முருகர் உங்ககிட்ட பேசினாரா? அப்படின்னு கேட்பாங்கல்ல. முருகர் எப்படி நம்மகிட்ட பேசுவாரு? முருகர் நம்ம கிட்ட இருக்காருன்றத நம்ம எப்படி உணர்றது? இப்ப சமீபத்துல அந்த தைப்பூசம் 48 நாள் விரதம் சொன்னல. தைப்பூசம் 48 நாள் விரதமும் நான் சொல்லல. எனக்கு தியானத்துல அந்த உத்தரவு அந்த தேதி வரைக்கும் முருகர் கோயில தான் எனக்கு கிடைச்சது. எந்த தேதியில இருந்து எப்ப ஆரம்பிக்கணும் எப்ப முடிக்கணும் வரைக்கும் வடப்பள்ளி முருகர் கோயில சிவன் சன்னதிக்கு பின்னாடி தான் உட்காந்துட்டு இருக்கும்போது இந்த விஷயம் கிடைக்குது. அப்போ அது நிறைய விமர்சனம் வருது. எனக்கு நான் முருகர்கிட்ட எல்லா விஷயமும் பேசி எல்லா விஷயம் இதுக்கப்புறம் கேட்கறது ஒண்ணுமே கிடையாது, எல்லாமே கொடுத்துட்டாருன்றப்போ ரொம்ப நாள் கழிச்சு திரும்ப முருகட்ட ஒண்ணு கேட்கறேன். நீதானே முருகா சொன்ன, திருச்செந்தூர் பௌர்ணமியை சொன்ன, அதை ஒரு குரூப் கிண்டல் பண்றாங்க. தைப்பூச விரதத்தை சொன்ன, அதை ஒரு குரூப் கிண்டல் பண்றாங்க. சொன்னது நீ, எனக்கு தெரிஞ்சு கிண்டல் பண்ண வைக்கிறது நீயா தான் இருக்கான். ஏன்னா எல்லாமே முருகர் செய்வார். நம்ம பக்தி எந்த நிலையில வரைக்கும் உங்க பக்தி நிலையை உடைக்கிற அளவுக்கு ஒரு சம்பவம் நடக்கும், ஆனா உடையக்கூடாது. அப்படி இருக்கும்போது நான் அவர்கிட்ட கேட்டுட்டு வரேன், இந்த மாதிரி சொல்றாங்களே முருகர்.